ஹாய். ஒரு விஷயம் கேட்கணும். எப்படி நம்ம சமைச்சாலும் குறை சொல்றதுதான் ஆள் இருக்குதே தவிர நல்லா இருக்குதுன்னு சொல்ல ஆள் கிடையாது. நான் சமைக்கிற சாப்பாட்டை 2 பேர் குறை சொல்ல இருக்காங்க. ஒண்ணு எங்க மாமியாவை பெற்றது, இன்னொன்னு நான் பெற்றது. 2 வரியில முடிச்சுட்டு போயிடுவாங்க. நல்லால என்னமோ அதுல குறையுது. நல்லா சாப்பிடுவாங்க, முட்டை நல்லா சாப்பிட தெரியும். உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எங்க அப்பா 1000 சொல்லுவாயா, உனக்கு எங்க போச்சு அறிவு? ஹலோ, வணக்கம். எல்லாம் என்ன பண்றீங்க? டின்னர் முடிச்சாச்சா? இன்னைக்கு என்ன டின்னர்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து என்னன்னா ஒயிட் ரைஸ், முட்டைக்கோஸ் பொரியல். ஓகே, நம்ம வீட்டு டின்னர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் வந்து நல்ல நாள், பெரிய நாள், ஃபங்க்ஷனு எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல சமைச்சே ஆகணுங்க. சரியா? அது பெண்களுக்கு உண்டான ஒரு எப்படி சொல்றது, பெரிய கடமை. பெண்களுக்கு கடமை அப்படின்னா சோறாக்குறது, துவைக்கிறது, கழுவுறது, கூட்டுறது, பெருக்கிறது, எல்லாம் கூட்டுறது பெருக்கிறது எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம். அது ஏன் பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு தெரியல எனக்கு. நிஜமாலுமே முடியல. சமைக்கிறத விட கொடுமை என்ன சமைக்க அப்படின்னு யோசிக்கிற பத்தியா, அதுதான் பயங்கர ப்ரெஷர் ஏறுறதே. அதுதான் எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்ல எல்லா பெண்களுக்கும் அப்படிதான் இருக்கா தெரியல. நைட் சமைக்கணும், காலையில சமைக்கணும், மதியம் சமைக்கணும், சமைக்கணும் சமைக்கணும் சமைக்கணும். அந்த சமைக்கிறத தவிர வேற எதுவுமே பெண்கள் யோசிக்கவே முடியாது. ஏன்னா நம்மளோட தலை எழுத்து அதுதான். என்னோட புலம்பல் நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். என்ன மாதிரிதான் எல்லாரும் புலம்பிட்டு இருக்கீங்களா எனக்கு தெரியல. அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சரி, ஓகே, டாட்டா. சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. டாட்டா, பாய், குட் நைட். ஹலோ, வணக்கம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லாம் சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு டின்னர் என்ன மறக்காம சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். ஓகே.